தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள், மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி சென்ட்ரு பகுதியை நான் எடுத்துக்கிறேன் 5 வருடம். 5 வயது வரைக்கும் சந்திர பகவான் தசை நடப்பில் வந்தால், அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 5 + 7 12. 12 வயதுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 12 + ஒரு 18 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்துடும். ஒரு சில பேருக்கு 33 வரைக்கும் கூட வரலாம். உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து 27லேருந்து 33க்குள்ளே கூட முடியலாம். அது உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இந்த ராகு தசை நடக்குது 16 வயசுலேருந்து எடுத்துப்போம் 21 வரைக்கும். ரிஷபராசிக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு தொடங்கின உடனே ஒரு மாதத்தில் குரு பயிற்சி வருது, உடனே ராகு கேது பயிற்சி. எல்லாமே உங்களுக்கு சிறப்பான இடங்கள் தான். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது பகவான். சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசி பார்க்குது. குருடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ படிக்கிற காலகட்டத்தில் ஒரு 21 வரைக்கும் இருக்கிறீங்க ராகு தசையில், நல்ல மாற்றங்கள் உண்டு. இப்போ படிப்பில் எது தடை இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு தடை இருக்காது, நல்லாவே இருக்கும். இதன் பிறகு நல்லா இருக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் சிறப்பு தான். நீங்கள் என்ன கிரக பயிற்சிகள் நடந்தாலும் சரி, யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஜென்மராசிக்கு சனியுடைய பார்வை இருந்தாலும் ஒரு சின்னதில் தடுமாறுவீங்க, ஒரு சின்னதாக மன அழுத்தங்களை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு வரவங்க படிச்சுட்டே, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம், திடீர்னு பண வரவுகளை அதிகமாக கொடுக்கும், சந்தோஷங்களை கொடுக்கும். 21 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் ராகு தசை இருக்குது. என்னோட கணக்குப்படி 33 வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துங்க உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால். இந்த ராகு பகவான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு பெருசாக கெடுபலன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லை. கோச்சார ரீதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு சரியில்லை, ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில், சரியில்லைன்னாக்கா ராகு பகவானுக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் பெருசாக நன்மைகள் செஞ்சுட்டு இருக்காது. ஒரு சில பேருக்கு கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கலாம், ஒரு சில பேருக்கு ஏற்றங்களை கொடுத்துட்ருக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கும். அந்த ராகு இருக்கிற இடத்த பொறுத்து வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம். இந்த டைமில் ஒரு புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும், இல்லை ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம், சம்பள உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்கிறது. வேலையில் இந்த அழுத்தங்கள்லாம் இருக்காது. குறிப்பாக பெண்களுக்கு வேலை ரீதியாக அழுத்தம் இருந்தாலும் மாறும். மனசில் ஏதோ ஒரு வலி இருக்கும், ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். எப்படியுமே ராகு தசை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வலியை வச்சுட்டே இருக்கும் சின்னதாக. அது அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னா அது கஷ்டத்தை கொடுக்காது. அது மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் சரியில்லைன்ற பட்சத்தில் ஒரு சில மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அது மாதிரியான பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்க நினச்சது நடந்திருக்காது. படித்தது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று. அவங்க வேலை செஞ்சுருந்தாலும் அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைச்சிருக்காது. இது மாதிரி மனசு வலி, இல்லை வீட்டில் ஒரு சில நெருக்கடிகள், அதனால் அவங்களுக்கு மன கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் இந்த ராகு பகவான். இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல ராகு இருக்குது கோச்சார ரீதியாக.
உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் அந்த ராகு பகவான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. அதாவது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்குது. 10ல் அப்படின்னாக்கா சனி வீடு. சனி அப்படிங்கிறது உங்களுக்கு யோகாதிபதி. அந்த வீட்டில் இருக்கிறதும் வீடு கொடுத்த கிரகம் 2ஆம் இடத்துல ராகு பகவானுக்கு இருக்கிறதும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ ராகு தசையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்போம். எல்லாமே கஷ்டத்தை கொடுத்துடாது. உங்களுக்கு 7.5 சனி அஷ்டம சனியில் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கும். அது கூட கம்மியாக தான் கொடுக்கும். ராகு தசையினால் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இப்போ கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய ராகுவோ கேதுவோ இந்த குரு பகவானோ நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியில் கொடுப்பார். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஏற்றங்கள் உண்டு. மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மனசு ரீதியாக பாதிப்புகள் இருக்காது. கடன் பிரச்சனைகள் இருக்காது. சின்ன சின்ன கடன்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்காது. உடல்நிலை நோய் சம்மந்தப்பட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுவும் கிளியர் ஆகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக தடையாக இருக்குது. ஒரு சில பேருக்கு திருமணம் வயசில் நடந்துடும். ஒரு சில பேருக்கு வயசு மீறி திருமணம் நடக்காமல் இருக்கும். ஒரு கரெக்டான வயது அப்படின்னாக்கா 23, 24, 25 திருமணம் நடந்துடணும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு சரியாக இருந்தால், அதாவது நல்ல அமைப்பில் இருந்தால், அந்த 3 வயசில் திருமணம் நடந்துடும். அந்த 3 வருஷத்துக்குள்ள திருமணம் நடந்துடும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலோ இல்லை வக்கரம் பெற்றிருந்தாலோ ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ கொஞ்சம் தடையாகி திருமணம் நடக்கும், இல்லைன்னா லேட்டாக நடக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவீங்க. லவ் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸ் ஆகாது. லவ் கொடுத்து கஷ்டத்தை கொடுக்கும். இது மாதிரியான அமைப்புகளில் வந்துடும் இந்த குரு பகவான். கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துல இருக்குது. குடும்ப பொருளாதாரம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது குரு. திருமண வாய்ப்புகள் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் ராகு பகவான் தசையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் திருமண ஏற்றங்கள் உண்டு. நிறைய பேருக்கு திருமணம் கூடி வந்துடும். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. திருமணம் ஆயிடுச்சு, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்காது. இப்போது அந்த பிரச்சனைகளே இருக்காது, மொத்தமாக காணாமல் போகும். மனசு அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு உதவியாக இருப்பீங்க. ஒருத்தர் சாதிக்கிறதுக்கு இன்னொருத்தரோட சப்போர்ட் வேணும். அதாவது குடும்பத்தில் அந்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த உதவிகளை இந்த காலகட்டங்களில் செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம். 30 வயசுக்கு மேலே இப்போ ராகு தசையில் கடனில் இருக்கிறீங்க, அந்த கடன் கம்மியாகும். கொஞ்சமாக கம்மியாகிடும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது கிரக அமைப்புகள். மற்றபடி மாதாந்திர கோள்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ கோச்சார ரீதியாக 2ஆம் இடத்துல இருக்குது. வீடு கொடுத்த கிரகம் புத பகவான் யோகாதிபதி தான், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தான். பசங்களோட வளர்ச்சி அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைங்க இருக்கா, அருமையாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி. அவங்களுக்கு படிப்பு ரீதியாக சின்ன சின்ன செலவுகள் அது மாதிரி கொடுக்கும். வீடு கட்டுறது, ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி போகிறது, ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகன சேர்க்கை, இது மாதிரி இந்த சுப செலவுகளை கொடுக்கும் இந்த குரு தசையில். இப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில பேருக்கு குரு தசை கடனை கூட கொடுத்துருக்கலாம். இல்லை நீங்கள் வீடு கட்டணும், வெளிநாட்டில் போய் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் போய் சம்பாதிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. குரு தசை உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ புதனோட வீட்டில் இருக்குது. ராகுவோட நட்சத்திரத்தில் குரு வரும்போது வெளிநாடு வேலை வாய்ப்புகளை நிறைய பேர் கொடுக்கும். நிறைய பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும். அப்படி இல்லை, உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரனோட அமைப்பு, சந்திரனோட வீடு, சந்திரனோட தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இருந்துச்சுனாக்கா இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி இங்கே இருந்தால் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி கிடைக்கும். வேலை வாய்ப்பு உறுதியாக இருக்குது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை, அது திருமணமாகும். குரு தசையில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா மாறும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, அந்த 2வது திருமணம்லாம் கூடி வந்துடும். இப்போ சுய தொழில் பாதிப்பு ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கடன் கேட்டிருந்தா கிடைக்கும். அரசாங்க உதவிகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அரசு சார்ந்து நீங்கள் ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தா, இல்லை அரசியல் சம்மந்தப்பட்டு நீங்கள் உதவிகள் கேட்டிருந்தா, எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஏதாவது வழக்குகள் இருக்குது, கடன் இருக்குது, எல்லாமே தீரும் இந்த குரு தசையில். 46 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையும் நல்லா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். இந்த வயது காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு 11ஆம் இடத்துல சனி கோச்சார ரீதியாக, ராகு பகவான் 10ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, மற்றபடி கோச்சார கிரகங்கள் மாதாந்திர கோள்கள் சிறப்பு. அருமையான தசை அப்படின்னு எடுத்துக்கலாம். பெருசாக உங்களுக்கு கெடுபலங்கள் கொடுக்காது இந்த சனி பகவான் தசை. சனி பகவான் தசையில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க. நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க, நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, சுற்று வட்டாரம் எதுவுமே இருக்காது உங்ககிட்ட, தனிமையில் இருப்பீங்க, மன அழுத்தம் இருக்கும். இது எல்லாமே தீரும். நண்பர்கள் வரவு, சொந்த பந்தங்கள் ஆதரவு, இது மாதிரி கொடுக்கும். கோச்சாரத்தில் ஒரு கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னாவே எடுத்துக்கலாம். ஏன்னா சொந்த நட்சத்திரத்தில் வேற ட்ராவல் பண்ண போகிறாரு சனி.
இந்த வருடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சிறப்புன்னு எடுத்துக்கலாம். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் வளர்ச்சி, தொழில் மாற்றக்கூடிய அமைப்பு, தொழில் செய்யக்கூடிய இடங்களை மாற்றக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான ஒரு நல்ல பலன்களை நீங்கள் பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும். ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு நோய் நொடி பிரச்சனைகளை நிறைய பேர் கொடுத்துருக்கோம். அந்த நோய் நொடி பிரச்சனைகள் இருக்காது. ரொம்ப நாளாக மருத்துவம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, அந்த மருத்துவம் நல்லா இருக்குன்னா இப்போ நல்லா ஆகிடும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அந்த அளவுக்கு நடக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப செலவுகள் தான். திருமணம் பண்ணி பார்க்குறது வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிங்க நடக்காது. ஆனால் இப்போ நடக்கும். இந்த ஆண்டில் கண்டிப்பாக நடக்கும். சுபிட்சமான ஆண்டு. 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை அவ்வளோ சிறப்பு. அடுத்தடுத்து வரக்கூடிய தசையில் இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த புதன் தசை. பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை அவ்வளோ சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும். தொழிலில் இருக்கிறீங்களா, தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை தீரும். கடன் கேட்டிருந்தீங்கன்னாக்கா கடன் கிடைக்கும். கடன் உதவி கவர்மெண்ட் சார்ந்து இருந்தாலும் சரி, இல்லை தனிநபர்கிட்ட நீங்கள் கடன் கேட்டிருந்தாலும் சரி, அவ்வளோ சிறப்பாக இருக்கும். பசங்களோட வளர்ச்சி அந்த அளவுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த காலகட்டங்களில் உடல்நிலை தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக ஒரு தொழில் மாற்றணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்களா, அது இப்போ நடக்கும். இல்லை ஒரு தொழிலை சேர்த்து செய்வீங்க. அடுக்கடுக்காக தொழில்களை நிறைய சேர்த்து செய்யக்கூடிய காலம்னு சொல்லலாம். நிறைய தொழில் வளர்ச்சி. இந்த 65 வயசுக்கு மேலே நான் தொழில் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் கண்டிப்பாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக தான் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ வேலை செய்கிறீங்க, அந்த வேலையில் சிறப்பு, பொருளாதார வரவு, சேமிப்பு, இது எல்லாமே இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் தசையில். ரொம்ப நாளாக ஒரு தொழில் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த தொழிலில் வந்து ஏற்றம் இருந்திருக்காது, நஷ்டமே பார்த்துருந்தீங்கன்னாக்கா இப்போ லாபத்தை பார்க்கலாம் அந்த தொழிலில். 83 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்த கிரகத்தை தான் பார்க்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால், அதாவது உங்கள் லக்கணத்துக்கு 6ல் 6 குடையனோட 6ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கணும். அந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் நோயை கொடுத்துருக்கும். இந்த டைமில் நீங்கள் தொழிலில் இருக்கிறீங்களா, இல்லை வேலையில் இருக்கிறீங்களா, இல்லை ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் வளர்ச்சி அந்த அளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். உடல்நிலை ரீதியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா, கொஞ்சம் கம்மியாகும், செலவுகள் கம்மியாகும். உடல்நிலை ரீதியாக தொந்தரவுகள் கம்மியாகும். மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும். உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆன்மீகம் சார்ந்து தான் ஓடுவீங்க. அந்த அளவுக்கு மனசு தெளிவாக இருக்கும் இந்த கேது தசையில். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொருள் வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு, நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்டு. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. நன்றி.